வணக்கம் ஜிஎஸ்ஃபாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோட். வணக்கம். வணக்கம். கியா சைரோஸ் குளோபல் டிபேட் ஆயிருக்கு. குளோபல் கார், அது குளோபல் கார் தான் சொல்லியிருக்காங்க, குளோபல் டிபேட் தான் பண்ணியிருக்காங்க. கார் பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸை பற்றி பேசிட்டு போவோம். எப்படி இருக்கு உண்மைகள் மட்டும்? எப்படி இருக்குன்னே சொல்ல முடியல. இன்னும் அந்த டிசைன் வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா முடியாதாங்கிறது தெரியலைங்க ப்ரோ. ஒரு பாக்ஸி டிசைன், ஒரு டால் பை கான்செப்ட்ல இருக்கு. ஆனா வந்து ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைன், ஒன்றும் பெருசா கர்வ்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம, ஆனா ரொம்ப பிளைனா இருக்கு. ஃப்ரண்ட் எல்லாம் வந்து அந்த டால் பை கான்செப்டா இருந்தாலுமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. பிடிக்குமா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. எந்த அளவுக்கு ஹிட் ஆகுமா ஆகாதா, ஒருவேளை நமக்கு தான் அப்படி தெரியுதா, பாக்குறவங்களுக்கு. எப்படி இக்னிஸ் வந்த புதுசுல எல்லாருமே சொன்னாங்க, இது வந்து என்னப்பா டிஃப்ரெண்டா இருக்கு, இது பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கடைசி அது முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ரிட்ஸ் அப்படிதான் இருந்துச்சு அந்த டைம் அப்போ. சோ அந்த மாதிரி ஒரு கார் மாதிரி தான் எனக்கு தோணுது. கியா EV3, கியா EV9 EV9 கூட இப்போ ரீசெண்டா லான்ச் ஆச்சு. EV9ஓட சின்ன ஒரு மினியேச்சர் மாதிரி தான் பாக்குறப்ப தோணுது. இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கியாவோட நியூ ஏஜ் டிசைன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இது நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரொம்ப புதுசுங்க. இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஓல்ட் ஏஜ் டிசைன் மாதிரி ஸ்கோடா எட்டி மாதிரி இருக்குது. எனக்கு லைட்டா அந்த சைடு ப்ரொஃபைல் பார்த்தா எட்டி மாதிரி, ஸ்கோடா எட்டி மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது டிசைன் பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா அது பெர்ஸ்பெக்டிவ் தான். டிசைன் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுது. மேஜரா எங்க கியா சைரோஸ் வந்து கொண்டு வந்ததுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ரியர் சீட் ஸ்பேஸ்ங்க. அதாவது கியா சோனட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இதில் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சு எடுத்து வந்திருக்காங்க. ஓகே, ரியர் சீட் ஸ்பேஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பயங்கரமா ஃபீச்சர்ஸ் பேக்டாக கொண்டு வரணும் அப்படின்ற முடிவில் தான் இந்த சைரோஸ் அப்படின்ற ப்ராடக்ட் வந்திருக்குது. நான் ஆக்சுவலாக என்ன நினைச்சேன், சைரஸ் சொன்னோன்னே சரி ஓகே, லைக் இந்த அவங்க இருக்காங்க ப்ரோ, எக்ஸ்டரோட பிளாட்ஃபார்ம்ல அந்த இதுல வந்திருக்குமோ. இனிஷியலா எல்லாருமே அப்படிதான் ப்ரோ நினைச்சோம். எங்களுக்குமே வந்து கியா சைரஸ்ங்கும் போது சரி எக்ஸ்டரோட ஒரு ப்ரீமியம் வெர்ஷன் வரும். நாங்க என்ன நினைச்சோம்னா, எக்ஸ்டர்ல இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ரமைஸ் அந்த சஸ்பென்ஷன் தான். அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நல்லா ரிஜிடா போட்டு ஃபீச்சர்ஸ்லோட எடுத்து வருவாங்கன்னு பார்த்தோம். பட் அவங்க என்னன்னா கியா சோனட்டுக்கும் செல்டாஸுக்கும் நடுவுல பிளேஸ் பண்ணிருக்காங்க. பர்சனலா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, கியா சோனட்டே ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட 20 lakhs தொட்டுருச்சு. அதுல இல்லாத ஃபீச்சர்ஸே இல்ல, நல்லாவே கொடுத்துட்டாங்க. மிஸ் ஆனது பேனோரமிக் சன்ரூஃப், ரியர்ல வென்டிலேஷன் சீட்ஸுங்க, லெவல் 2 ADAS மிஸ் ஆச்சு. அப்புறம் இந்த உள்ள கேபின் வந்து இன்னும் ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீல் மிஸ் ஆச்சு. இது எல்லாத்தையுமே சைரோஸ்ல அட்ரஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து போகும்போது ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஃபேஸ் பாக்குறப்பங்க அந்த 3 ஐஸ் கியூப் LEDs போட்டு ஒரு கொஞ்சம் ஒரு பெரிதான ஒரு கிரில் போட்டு இப்படி எல்லாம் போட்டு முடிச்சு, லோவர் கிரில், லோவர் லைட் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க, கீழ லைட் வச்சிருக்காங்க, ஒரு வெர்டிகலா அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. இந்த ஹேரியர்ல கீழ வரும் லிங்க் ப்ரோ லைட், அந்த மாதிரி ஒரு ஹவுசிங் தான் போயிருக்காங்க. ஸோ ஓவரால் பாக்குறப்போ சைடு ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே ஒரு பாக்ஸியா தான் இருக்குது. ஏ பில்லரும் அந்த டி பில்லர் இதெல்லாம் மட்டும்தான் வந்து பிளாக் அவுட் ஆயிருக்கு. சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாடி கலர்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்ட்ரீம் லைன் டோர் ஹேண்டில்ஸ்னு சொல்லி புதுசா நம்ம அந்த மகேந்திரால எல்லாம் பார்த்தோம்லங்க, அந்த மாதிரி அந்த டோர் ஹேண்டில்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வித்தியாசங்கள் சோனட்டுக்கு எதுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதர், 50 mm லாங்கர். லாங்கர் வீல் பேஸா இல்ல காரே வந்து வீல் பேஸுங்க. வீல் பேஸ் 50 mm லாங்கர் அப்படின்ற போது டெஃபினட்டா நமக்கு என்னன்னா அந்த இன்டீரியர் ஸ்பேஸ் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அக்ராஸ் நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். அதாவது இந்த சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லா சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ் கூட இந்த சைரோஸ் ப்ராடக்டோட டைமென்ஷன்ஸ் எப்படி வந்து கம்பேரபிளா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ் வந்து செக்மெண்ட் பெஸ்ட் 465 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 465 லிட்டர் ஏகப்பட்ட திங்ஸை வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் இருக்கும். ரியர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிகல்ல வேகனர்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அந்த டெயில் லேம்ப்ஸ்லாம் போயிருக்காங்க. ஒரு யூனிக்கான டிசைன், இந்தியன் மார்க்கெட்டுக்கு இது புதுசாக இருக்கும். இப்போ நம்ம மகேந்திரால BE60 XUV90 வந்தப்போ ஒரு என்டையரா ஒரு புது டிசைன் லாங்குவேஜ். பட் அது அக்செப்டபிளா இருந்துச்சு. பட் இது எப்படி அக்செப்ட் பண்ணி போறாங்கிறது பீப்புளோட பெர்ஸ்பெக்டிவ் தான். வீல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 17 inch வீல்ஸ் ப்ரோ. 17 inch ஓகே. டாப் மாடல்ல, பேஸ் மாடல்ல 16 inch வீல்ஸ் இப்படி தான் போயிருக்காங்க. மெயின் சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது அடாஸ்ல லெவல் 2 கொடுத்துருக்காங்க. 16 ADAS ஃபீச்சர்ஸ் கிடைக்குது. கம்ப்ளீட்டா ஒரு பேக்டான ஒரு கார்னு வச்சுக்கோங்களேன். 16 ADAS ஃபீச்சர் கிடைக்குது. ஸ்டாண்டர்டா 20+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ADAS ஃபீச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நீங்க பாக்குறது அந்த ஃபார்வர்ட் கொலிஷன் அசிஸ்டன்ஸ், வார்னிங், லேன் கீப் அசிஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள் தான். எனக்கு தெரிஞ்சு இனி வந்து அந்த சேஃப்டி ரீதியா குறைகள் இருக்காது. ஸ்ட்ரக்சரல் வைஸ் எனக்கு தெரிஞ்சு சாலிடா தான் வச்சிருப்பாங்க. நீங்க ADAS லெவல் 2 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஸ்டார் NCAP கேப்பபிளா தான் இந்த ப்ராடக்ட்டை தயார் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு மாருதியே 5 ஸ்டார் வரணும்னு நினைக்கும் போது ஹிண்டே கியாலாம் வந்து டெஃபினட்டா அதில் ஒர்க் பண்ணுவாங்க. பண்ணலின்னா அப்புறம்
அவங்க தான் அதை ஃபேஸ் பண்ணணும் கான்சிக்வன்சஸ். மாருதி ஃபேஸ் பண்ண மாதிரி தான். ஆமா. ஸோ இப்போ என்ஜினை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ஜின் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பெட்ரோல் இன்ஜினா? பெட்ரோல்ல வந்து ஒரு 1 லிட்டர் டர்போ GDI, அந்த நீங்க நம்ம பழைய ஹிண்டேஸ் இப்ப கரண்ட்ல ஹிண்டேஸ்ல வரக்கூடிய அந்த 1 லிட்டர் GDI. நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் இருக்கா? கிடையாதுங்க. ஒன்லி டர்போ. ஒன்லி 1 லிட்டர் டர்போ. அது வந்து 6 ஸ்பீட் மேனுவலுங்க, இல்லைன்னா 7 ஸ்பீட் டிசிடிங்க. டீசல் இருக்கு. வாவ். இதுதான் ஆடட் அட்வான்டேஜ். 1.5 லிட்டர் டீசல், 6 ஸ்பீட் டார்கோமீட்டர், 6 ஸ்பீட் மேனுவலுங்க. இதுதான் ஆடட் அட்வான்டேஜ். டீசல் தாராளமா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் பேக் தான், பயங்கர ஃபீச்சர்ஸா இருக்கு. எப்படி இருந்தாலும் வந்து பிரைசிங் எக்ஸ்பெக்டட் பிரைசிங் வந்து ஆன் ரோட் 11 to 22 lakhs சொல்றாங்க. ஸோ ஃபுல்லா பேக்டா ஒரு கார் வாங்கணும், ஃபீச்சர்ஸ் பேக்டா ஒரு கார் வாங்கணும், ஒரு 6 to 7 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அது வந்து அட்வான்ஸ்டா இல்லாம போரிங்கா தெரியக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் வந்து பிளே ஆகும். இதுல வந்து ரிலையபிளான அந்த என்ஜின் டீசல் என்ஜின் ஹிண்டேயோடது சொல்லலாம். அப்ப இந்த 1.5 CRD பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸோட கொண்டு வரலாம். ஏன்னா சோனட்லி வெனியூலி ஸ்பேஸ் இல்லைங்கிறது தான் காரணமா இருந்தது. இப்போ அந்த ஸ்பேஸோட எடுத்துங்கும் போது ஒரு நல்ல ஓவரால் ஒரு நல்ல பேக்கேஜா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அடுத்து ஃபீச்சர்ஸ் ப்ரோ என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஒரு தோராயமா யோசிச்சீங்கன்னா என்னென்ன வந்திருக்கு நினைக்கிறீங்க? வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்கும். அப்புறம் ரியர் ஏசி வென்டிலேட்டட் சீட்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 12.3 இன்ச்ல ஒரு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், 8 ஸ்பீக்கர் ஹார்மன் கார்டன்ஸ் யூனிட்டோட கிடைக்குது டாமன் மாடல்ல. அதே 12.3 இன்ச்ல ஒரு எம்ஐடி கிளஸ்டர். ஓகேங்களா? சென்டர்ல வந்து சென்டர்ல, அதாவது இப்படி ஒரு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், இந்த பக்கம் எம்ஐடி கிளஸ்டர், சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து டிஸ்பிளேல ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டச்சுங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எல்லாமே டச் கொடுத்துட்டீங்க, ஆப்ரேட் பண்றதுக்கு கண்ட்ரோல்ஸ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா HAVC கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஆப்ரேட் பண்றது கீழே அழகா கொடுத்துருக்காங்க. நீங்க டச்லயும் பயன்படுத்திக்கலாம், இதுலயும் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜர் எப்பவும் போல வந்துருச்சு. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஆட்டோ டிமிங் IRVM கிடைக்குது. கூல்டு க்ளோ பாக்ஸ், ஃப்ரண்ட்ல வென்டிலேட்டர் சீட்ஸுங்க, டிரைவர் சீட்டு பவர் அட்ஜஸ்டபிளா கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சீட், இந்த சீட்டு மட்டும் வந்து வென்டிலேட்டர். இது வென்டிலேட்டர் கிடையாது, இது மட்டும் வென்டிலேட்டர். ஆனா ரியர் சீட் வென்டிலேட்டர். ஆமா, பேனோராமிக் நல்ல ஒரு வைடான பேனோராமிக் சன்ரூஃப். இந்த செக்மெண்ட்ல இதுதான் வைட். 3X இருந்துச்சு, இப்போ இந்த செக்மெண்ட்ல இதுதான் நல்ல வைடான ஒரு பேனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அள்ளி அப்படியே போட்டு ஃபீச்சர்ஸ் எப்பவுமே கொரியன் ஆட்டோ மேக்கர்ஸ் அதுல வந்து ஃபீச்சர்ஸ்ல பெஞ்ச்மார்க் அவங்க தான் என்னைக்குமே. அதாவது அதே மாதிரி நீங்க சொல்ல நினைச்சு ரிலையபிளா இருக்கும், இந்த டெக்னாலஜி ரிலையபிளா இருக்கும். இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த i20ல இருக்கிற கூல்டு க்ளோ பாக்ஸ் இன்ன வரைக்கும் ப்ராப்பரா உங்களோட ORVM இருக்கிற மோட்டார் ஒர்க் ஆகும். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி கொண்டு எல்லாமே நல்லா பெர்ஃபெக்ட்டா பிளாஸ்டிக் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ்ல எல்லாம் அதெல்லாம் ஒரு குறை சொல்லிர முடியாது. ஒன்னு காஸ்ட் கட்டிங்காக அவங்க மேபி அந்த அந்த ஸ்டீல் குவாலிட்டி கம்மி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் மத்தபடி ரிலையபிலிட்டியான மெஷின் ப்ராடக்ட் தான். 360 டிகிரி கேமரா ஆஸ் யூஷுவல். அவன் கொடுக்கலன்னா தான் ஆச்சரியப்படணும். உங்களுக்கு ஆம்பியன் கலர் மட்டும் 64 கலர் கொடுத்துருக்காங்க. ஆம்பியன் 64 கலர் கொடுத்துருக்காங்க. வெச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ்ல வந்து இதுதான். ஸ்டீரிங் வீல் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீகட்னு சொல்லிட்டு இப்படி ஒண்ணு போட்டு அந்த டீகட் ஸ்டீரிங் வீல் புதுசு. அது பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியும். அப்புறம் ஆல் டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா டோர்ஸுக்கும் 1 டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன். அதுக்கு கண்டிப்பா பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா நிறைய பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் சைடு Volkswagen மாதிரி இருக்கிற பிராண்டே அதை கட் பண்ணிட்டாங்க. ஆமா, அந்த போலோ, ஜெட்டா, வென்டோல் எல்லாம் வந்து மேண்டிரியே இருக்கும், அவங்களே அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு ஸ்மார்ட் கீ மூலமா எல்லா டோரையும் நீங்க அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் பண்ணிக்க முடியும். அப்புறம் டிரைவ் மோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்கோ, நார்மல், ஸ்போர்ட்டுங்க. ட்ராக்ஷன் மோட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னோ, மட், சாண்ட் 3 மோடு. அப்புறம் பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் டிரைவுங்க. ஸோ 4 ட்ரிம்ல கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா அடுத்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ட்ரிம்ஸு, என்னென்ன ட்ரிம்க்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்றத காமிக்கிறேன். அதை பார்த்துருங்க. இன்டீரியர் கலர் தீம் இங்கே பாருங்க. HTX ப்ரோ, HTX ஆப்ஷனல். இது ரெண்டும் போகும்போது டியூவல் டோன் அந்த கிரே போறாங்க. சீட் கலருங்க, லெதரேட் சீட்ஸு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா HTX மாடல் வரும்போது கிளவுட் ப்ளூ வித் கிரே லெதரேட் சீட்ஸுங்க. ஓகேங்களா? அது கூட வந்து மின்ட் கிரீன் அசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து HTX அண்ட் HTXல வந்து மேட் ஆரஞ்ச் அசன்ஸ் கொடுத்துருக்காங்க. HTK ப்ளஸ் அப்படின்னு போகும்போது கிளவுட் ப்ளூ அண்ட் கிரே செமி லெதரேட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மின்ட் கிரீன் அசன்ஸ். HTK அண்ட் HTK ஆப்ஷனல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பேஸ்க்கே வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கிரே செமி லெதரேட்டுங்க. அதில் மேட் ஆரஞ்ச் அக்சன்ட் கொடுத்துருக்காங்க. அலை வீல்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா R16க்கு ஒரு அலை டிசைனுங்க, R17க்கு ஒரு அலை டிசைன் கொடுத்துருக்காங்க.
R15 ஸ்டீல் வீல் போகும்போதும் அது ஸ்டீல் வீல்ஸ் மாதிரியே தெரியாது அந்த கப்ஸ். அதான் புரியுது. டெக்னிக்கலா சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மேக்பர்சன் ஸ்டெட் காயில் ஸ்ப்ரிங் போட்டிருக்காங்க ப்ரோ. பின்னாடி வந்து கப்பல் டார்ஷன் பீம் தான். டிஸ்க் பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்ஸ் மட்டும்தான். ஓகே. ரியருக்கு ரியருக்கு ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக் மட்டும்தான். மேனுவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டிஸ்க் ரியர்ல ட்ரம் போட்டிருக்காங்க. இதுதான் ப்ரோ பெஸ்ட். டிஸ்க் பிரேக் போட்டா அது எக்ஸ்ட்ரா மெயின்டெனன்ஸ் தான் ஆகுது. பேலன்ஸ் பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. ஆமா, அதெல்லாம் இருக்குது. பிரச்சனையே இல்லை. டிஸ்க் ரியல் வீல் டிஸ்க் இருந்தாலே பிரச்சனை தான். ஏகப்பட்ட மெயின்டெனன்ஸ். 30,000-40,000 கிலோமீட்டர்ல ரியல் வீல் டிஸ்க் மாத்தணும், ஃப்ரண்ட் வீல் டிஸ்க் மாத்தணும்ங்கறனால எக்ஸ்பென்சிவ். ட்ரம் பிரேக்கா இருந்தா பிரச்சனையே இல்லை. 45 லிட்டர் கிட்ட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க ப்ரோ. திரும்ப இங்க வேரியன்ட்ல ப்ளே பண்ணிருக்காங்க ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நமக்கு கிடைக்கிறதே HTK ஆப்ஷனல், HTK பிளஸ், HTX பிளஸ், HTX பிளஸ் ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வேரியன்ட் வைஸ் பார்க்குறப்ப இந்த டர்போ GD இன்ஜின், இந்த டீசல் இன்ஜின்லாம் எது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ஒரு பிளே நடந்திருக்குது. இப்போ நீங்க HTX பிளஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஆமா. அதுலேயும் HTX பிளஸ் ஆப்ஷனல்லையும் TGDA நீங்க வந்து மேனுவல் எடுக்கவே முடியாது. ஓகே, ஆட்டோமேட்டிக் மட்டும்தான். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் அந்த DCT மட்டும் தான் போக முடியும். அதே தான் உங்களுக்கு வந்து டீசல்லையும். ஓகே, டீசல் ஆட்டோமேட்டிக் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. இந்த வேரியன்ட் இந்த மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ல பார்க்க முடியுங்க. என்னென்ன வேரியன்ட் எதுல அவைலபிளா இருக்குன்னு நீங்க கீழே பார்க்க முடியும். உங்களுக்கு பர்சனலா என்ன தோணுது ப்ரோ? இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து மார்க்கெட்ல வந்து மஹிந்திரா 3XO, டாடா நெக்ஸானு, சோனட்டு, உங்களுக்கு பிரஸா கூட விட்டுருங்க. பிரஸா இஸ் நோவே கம்பேரபிள் இன் ஃபீச்சர்ஸ். கிட்டே எடுத்து வர முடியாது. இது வந்து எப்படின்னா, இப்போ டீசல் இன்ஜின் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அது வந்து ஹுண்டாயோட இன்ஜின் தான் எனக்கு தெரிஞ்சு இதில் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. பயங்கர ரியலபிளான ஒரு இன்ஜின். அப்பார்ட் ஃப்ரம் அதர் பிராண்ட்ஸ், மஹேந்திரா, டாட்டாவோட மற்ற பிராண்ட் இருக்கட்டும், இது வந்து சவுண்டாக இருந்தாலும் சரி, சும்மா ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு மட்டும் நான் சவுண்ட் இல்லாமல் போவேன். 25 அதுக்கப்புறம் வந்து சவுண்டு கடன்னு வர எல்லா வண்டியும் இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல. டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். என்ன பிராண்ட் சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு. டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். நீங்க ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓடுனீங்கன்னா இன்ஜின் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும். அதெல்லாம் அப்படிலாம் இருக்காது இதுல. நீங்க டே 1ல என்ன பாக்குறீங்களோ அதே 1 லட்சம் கிலோமீட்டர் ஒன்னாலும் இருக்கும், 2 லட்சம் கிலோமீட்டர் ஒன்னாலும் அதே மாதிரி தான் ஹுண்டாய் இன்ஜின்ஸா இருக்கும். ரொம்ப மோஸ்ட் ரியலபிளான இன்ஜின். என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இது கம்ஃபர்ட்டை பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த பாக்ஸி டிசைன், டாலர் ஹெட் ரூஃப், ஸோ உட்கார்றவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்குள்ள ஸ்பேஸ் இருந்ததுனாவே நமக்கு இந்த கிளாஸ்ட்ரோபோபிக்கா இருக்காது, நல்ல ஏரியா இருக்காது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது ஒரு மோஸ்ட் டிமாண்டட் காரா இருக்காது, பட் ஒரு செட்டிலான ஒரு கஸ்டமர்ஸ் மட்டும் இதை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி இன்னைக்கு இக்னிஸ் ஒரு சில கஸ்டமர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது எடுத்தோடனே ஒரு 50,000 புக்கிங் வந்து கார் கொடுக்க முடியாத அளவுக்கு டிமாண்டா போகுது இல்லையா? அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு செட்டிலா ஒரு நம்பர்ஸ் பண்ணும். 2,000, 1,500 to 3,000 இந்த ஒரு நம்பர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸ்டாண்டர்டா ஒரு நம்பர்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா இதோட டிசைன் வந்து எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணாது. இதை பிடிச்சி எடுக்கிறவங்க தனியா ஒரு சில கஸ்டமர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா இருப்பாங்க. அப்படிதான் டீசல் ஒரு கீ பிளேயரா இருக்குமோன்னு தோணுது. நல்ல வேலை அதை கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ டீசல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹிந்திரா 3XO, டாடா நெக்ஸான் இருக்கு. மஹிந்திரா 3X1, டாடா நெக்ஸான் இதை கம்பேர் பண்றப்போ எனக்கு வந்து ஹிண்டேயோட அந்த 1.5 இன்ஜின் வந்து ட்ரஸ்டபிள். இன்னொன்று லாங்கிவிட்டி பார்க்கும் போதும் நல்லா இருக்கும். இன்னைக்கு ஃபீச்சர்ஸ் பேக்டா உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க கிட்டத்தட்ட 3XO 20 லட்ச ரூபா வந்துருது, டாடா நெக்ஸான் டீசல் 20 லட்ச ரூபா வந்துருது அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஆட்டோமேட்டிக்கா டார்க் கன்வெர்ட்டர் வச்சிருக்காங்க. அங்க டீசல்ல AMT தான். மஹிந்திரா 3XO இன்னைக்கு இப்பவும் AMT தான். பெட்ரோலுக்கு மட்டும் தான் டார்க் கன்வெர்ட்டர் இருக்கு. டாடா நெக்ஸான் போனீங்கன்னா AMT தான். இனிமேல் தான் DCA வரதா சொல்றாங்க. DCA வந்து நோவேர் ரிலையபிள் கம்பேர் டு டார்க் கன்வெர்ட்டர். அப்போ ஒரு டீசல் வித் அன் ஆட்டோமேட்டிக் அப்படின்றப்ப ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸா இருக்க போகுது. ஃபீச்சர்ஸ் பேக்டா வேணும் அப்படின்னா பாப்போம் மக்களோட ரிசப்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத ப்ராடக்ட் வந்தோடனே தெரியும். நாம ஆக்சுவலா மீடியா ஈவெண்ட் அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படின்றத விட மீடியா ஈவெண்ட்டுக்கு இன்வைட் இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா பட் போக முடியல. நம்ம நீங்க வீடியோ பார்க்கணும்னா நம்ம மோட்டோவேகன் அசீரனாவும் போட்டிருப்பாங்க, நம்ம திருப்பூர் மோகனாவும் போட்டிருப்பாங்க. அவருக்கு போயிருக்காங்க, அசீரனாவும் போயிருக்காங்க, திருப்பூர் மோகனாவும் போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்திருக்கும். ஏன்னா அவசரமா எடுக்கிறப்போ ஒரு சில விஷயங்கள் காமிக்க முடியாது. ஸோ அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜனவரியில வந்து பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போ வருதுல பாத்தீங்களா, அதுல தான் அஃபிஷியல் லான்ச். பிரைஸ் எல்லாம் அப்பதான் சொல்றாங்க. எப்போ அந்த லான்ச் டைம்ல தான் பிரைஸ் நம்ம அப்புறம் பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போ தான் தெரியும். பார்ப்போம். சரிங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த கியா சைரோஸ் பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னொரு பாட்காஸ்ட்ல பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். எப்பவுமே சொல்றதா எல்லாருமே ரோட்ல போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு. அதை சதச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. எல்லாருமே சந்தோஷமா இருப்போம், சிறப்பா இருப்போம். டாடா, டேக் கேர், பை.